ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போறீங்க. இந்த வீக்ல இருந்த ஃபுல் டயர்ட்னஸையும் இந்த 2 நாள் ரெஸ்ட் எடுத்து சரி பண்றோம்னு நாங்க 2 பேரும் எங்கேயும் வெளியில போகாம ஃபுல் ரெஸ்ட் டே விட்டாச்சு. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக குக்கிங்க்கே லீவ் விட்டாலும் இந்த கிச்சன் எனக்கு லீவ் கொடுக்க மாட்டேங்குதுங்க. சாப்பாடே செய்யலைனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான விஷயத்த நீ ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி இழுத்து போட்டுருச்சு. அதுக்கேத்தாப்புல வீட்டுல பார்த்தா மசால் பொடி காலி ஆயிடுச்சு, பெப்பர் பொடி காலி ஆயிடுச்சு, சீரக பொடி காலி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணாதான் அடுத்த வாரம் தொடங்குச்சுன்னா ஸ்மூத்தா போகும். இல்லைன்னா அன்னைக்குன்னு பார்த்து காலையில தேடுவேன், எங்கடா அந்த பொடியெல்லாம் காலி ஆயிடுச்சா அப்படின்னு ஷாக்காவேன். கல்யாணத்துக்குலாம் முன்னாடி மசால் பொடின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும், ஆனா அதை என்னென்ன திங்ஸ் வச்சு அரைப்பாங்கன்னு தெரியாது. அதை இப்போ யோசிக்கிறேன், சார் முன்னாடியே கத்துருக்கலாமோ அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு தடவை அரைக்கும் போதும் எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி எல்லா பொருளும் வாங்கிட்டேன், ஆனா எது எவ்வளவு போடணும்னு ஒவ்வொரு தடவையும் கேட்பேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு பெரிய டவுட்டு. திருப்பியும் எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி எவ்வளவுமா போடணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வச்சாச்சு, ஆனா அரைக்கிறதுக்கு தான் நேரம் கூடி வரலங்க. சூரிய பகவானா பார்த்து இன்னைக்கு தான் தலைய வெளியே காமிச்சு வாமா மசாலா அரைச்சிக்கோ அப்படின்னு டைம் விட்டாரு. ஆனா என் பையன் என் கூட விளாண்டே அந்த டயத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவன் போய் தூங்க ஆரம்பிச்சு அவனை டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் மிளகா வத்தல் வறுக்கவே ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்த நெடிக்கு நானே அச்சுன்னு தும்மிட்டு இருந்தேன். இந்நேரத்துக்கு அவன் இருந்தானா அப்ப அவன் கஷ்டப்பட்டிருப்பான். நீங்க நினைப்பீங்க இந்த திங்ஸ் எல்லாம் எவ்வளவு வாங்கணும்னு தெரியாமையா வாங்கினேன் அப்படின்னு. அதே மாதிரி நான் சூப்பர் மார்க்கெட்ல நின்று கால் பண்ணுவேன், ஏமா இதெல்லாம் எவ்வளவு கிராம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குறன்னைக்கும் கால் பண்ணுவேன். இந்த மிளகா பொடியில பாத்தீங்கன்னா 1/2 கிலோ மிளகா வத்தல் போட்டேன், 1/2 கிலோ மல்லி போட்டேன், 200 கிராம்ஸ் சீரகம் போட்டேன், லாஸ்ட் 50 கிராம்ஸ் பெப்பர் போட்டேன். இது எல்லாத்தையும் வறுத்து அந்த சொலவுல தட்டிட்டு வெளியில கொஞ்சமா தான் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே மதிய வேலையை தாண்டி விட்டது. இருந்த கொஞ்சம் நெஞ்ச வெயில்ல கொஞ்சமா காய வச்சு சாயங்காலம் எடுத்து வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். இந்த ப்ராசஸ் ஏன் கடுப்பு பிடிச்ச ப்ராசஸ் அப்படின்னா, இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீடு சேர்க்கணும், வாங்கின பொருளை திரும்பி இதெல்லாம் வறுத்து காய போட்டு வைக்கணும், அது ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் முடிச்சாலும் ஒரு பெரிய இம்சை பிடிச்ச வேலை என்ன தெரியுமா, இத கடையில கொண்டு போய் கொடுத்துருவேன், அந்த கடை மூடுறதுக்குள்ள திரும்பி போய் வாங்கணும் இல்லையா, அதுதாங்க பெரிய வேலை. இவ்வளோ அரைக்கிறேனே இந்த மசால் பொடி, ஒரு தடவை குழம்பு வைக்கிறோம்னா அதுக்கு 1.5 ஸ்பூன்ல இருந்து அதிகபட்சம் 2 ஸ்பூன் தான் மிளகா பொடி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா என் வீட்டுல இருக்க குட்டி பையனுக்கு அதுக்கு மேல காரம் சாப்பிட முடியாது. அதனால நாங்க எல்லாரும் இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி இந்த மிளகா பொடி எனக்கு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு வர ஆரம்பிச்சிரும். இந்த மிளகா பொடி ப்ராசஸுக்கு முன்னாடியே 3 பேர் உட்காந்து பீட்சா ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். ஆனா இந்த பீட்சால ஒரு பீஸ் மட்டும் இந்த பெரிய மனுஷன் சாப்பிட்டாரு. எனக்கு பீட்சாவே சுத்தமா பிடிக்காது. ஆனா எனக்கு ஆப்போசிட், என் ஹஸ்பண்டுக்கு பீட்சா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பீட்சா நான் ட்ரை பண்ணேன், செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஆலப்பினோ, இந்த புளிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த ஐட்டமும் இதுல இல்ல. வெறும் ஆனியன், கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் நான்வெஜ் பீசஸ் எல்லாம் கிடந்துச்சு, சீஸ் நிறைய இருந்துச்சு. அதனால நல்லாதான் இருந்துச்சு. ஒரு பீஸ் எப்படி இந்த ஹிரனுக்கு பத்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பருப்பு சோறு ரெடி பண்ணேன். சரி ரெடி பண்ணி இவருக்கு சாப்பாடு ஊட்டி இவரை தூங்க போட்டுடலான்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இந்த பெரிய மனுஷன் இங்க நின்றுட்டு சேட்டை பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிட்டு போய் தூங்க போனான். அப்புறம் மசாலா அரைச்சிட்டேன், அதுக்கப்புறமேட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டேன். அப்புறம் இந்த பெப்பர் பாக்கெட்டை எங்க வச்சேன்னே தெரியாம ரொம்ப நேரம் சுத்திட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னா, இந்த பாக்கெட்டா வாங்கி வைக்கிறோம்ல, இத டப்பாவா கொட்டி கொட்டி வரிசையா டப்பாவை வச்சா ஸ்பேஸ் பிரச்சனையா இருக்கு. சரி என்னடா டப்பாவா இருக்கு அப்படின்ட்டு, சரி பாக்கெட்டை ஃபுல்லா எடுத்து ஒரு வாளிக்குள்ள போட்டு வச்சா அந்த பொருளை அப்படியே மறந்துட்டு அது 1 மாசம் ஆனாலும் 2 மாசம் ஆனாலும் உள்ளேயே கிடக்கு. அடுத்து எப்போ அந்த டப்பாவை நான் திறந்து அடியில இருக்கிற பாக்கெட் எல்லாம் மேல எடுக்கிறேனோ அப்பதான் தெரியும், ஓ இதெல்லாம் இதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இந்த பெப்பர் பாக்கெட் உள்ள மாட்டிக்கிச்சு. இந்த பெப்பர் எடுத்து அப்புறம் அரைச்சு ரீஃபில் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹிரனோட கை வேலைகள் தான் இதெல்லாம். நான் ஒரு ட்ரைபேட் வச்சு அழகா டிராயிங் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு என்னடா இதை காணமேன்னு தேடி போய் எடுத்தா உடச்சு அக்கு வேற ஆணி வேற புடுங்கி போட்டான். ஜெப்டோல அமேசானை கம்பேர் பண்ணும்போது ரேட் கம்மியா இருந்துச்சு. சரி நம்ம பேசாம ஜெப்டோலயே வாங்கிட்டோம்னா உடனேயும் வந்துடும்,
ரேட்டும் அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைபேடை வாங்கினேன். ஆக்சுவலா இதே ட்ரைபேடு தான் நான் வச்சிருந்தேன். சேம் கலர், சேம் எல்லாமே அப்படியே. ஆனா இந்த ஹிரன் மேல இருக்கிறத உடைச்சதுனால புதுசா ஒண்ணு அதே மாதிரியே வாங்கிட்டேன். ஏன்னா இதுதான் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீ அதுல ஃபுல் ரொட்டேஷன் 360 டிகிரிக்கு பண்ணிக்கலாம். அது மாதிரி 190 டிகிரிக்கு மேல கீழே இறக்கிக்கலாம். இதே மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் செம்மையா இருக்கும். இந்த ட்ரைபாட் பார்க்க குட்டியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற லெக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி இழுத்தோம்னா நல்ல ஹைட்டு கொடுக்கும். இதுல சென்டர்ல ஒரு இது இருக்கு இல்லையா, இதை திருகணும்னா மேல இருக்கிறதும் ஹைட்டா வரும். ஸோ அதனால இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் டிராயிங்லாம் வரையும்போது இந்த ட்ரைபேடை வச்சோம்னா அப்படியே ஃபோன் நிற்கும் ஸ்டெடியா. சில ட்ரைபேட் வந்து ஃபோனோட வெயிட் தாங்க முடியாம முன்னாடி பின்னாடி சாயும்ல, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இதுல இருக்காது. அப்படியே ஸ்டெடியா நிற்கும். நம்ம கீழே டிராயிங் வரைய அப்படியே கேப்சர் பண்ணும். இந்த ட்ரைபேடை நம்ம வந்து சுருக்கி வச்சுக்கிறனால ஸ்பேஸ் நல்ல இதாகும். இதுல ஒரே ஒரு டிராபேக் தான் இருக்கு. என்னன்னா நம்ம செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வச்சு நம்ம எடுக்கிறோம்ல, கையில தூக்கிட்டே போய், அந்த மாதிரி இது பண்ண முடியாது. இது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அப்புறம் இட்லி மாவு காலி ஆயிடுச்சு. இந்த வீக்கெண்ட்ல அரைச்சி வச்சாதான் வீக் டேஸ்க்கு கொஞ்சம் யூஸ் ஆகும்ட்டு மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா கரெக்டா இருந்துச்சு. நான் வச்சிருக்க கப்ல கரெக்டா 3 அளவு வந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு பங்கு வந்து உளுந்த பருப்பு போட்டேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சமா வெந்தயம் போட்டு ஊற போட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஹிரண் எந்திரிக்கிறதுக்குள்ள கொலக்கட்டையை உருட்டிடலாம் ரெடி பண்ணிட்டேன். அவர் எந்திரிச்சு வந்த உடனே அம்மா பால் வேணும்மா, பூஸ்ட் பால் வேணும்மா எல்லாமே கேட்பாரு. ஆனா வந்து இந்த கொலக்கட்டையை காட்டினோன்னா அதெல்லாம் மறந்துடுவாரு. அதனால முதையே இதை வேக வச்சு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சிட்டேன்னா இந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்குள்ள இந்த காய வச்ச மிளகாக்கெல்லாம் அந்த காம்பு கிள்றணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் உட்காந்து பிச்சு போட்டுட்டு இருந்தேன். 1/2 கிலோ மிளகா வத்தலுக்கு கிள்றதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்துருச்சு. அந்த ஃபேனை போட்டா அவ்வளவுதான், நெடி அடிச்சே ஒரு வழி ஆயிடுவான் போல. அதுக்குள்ள நான் வச்சிருந்த கொலக்கட்டை வெந்துருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு சரி மாவை வந்து ஊற போட்டு வச்சிருந்தேன்ல, அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறிடுச்சுன்னா அரைக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து மாவை அரைச்சாச்சு. இப்படிதான் லீவு டே ரெஸ்ட் டேன்னு என்னதான் பேர் வச்சாலும் இவ்வளவு வேலையும் ஓடிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.